ஆச்சு குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒன்று வரைக்கும் செய்கிறோம் நாங்கள். என்னத்த ஆமாம், இதை கட் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு பிசைஞ்சு வச்சிடுறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நம்ம நிறைய ஊற்றினா அவ்வளோதான் தெரியும் இல்லை கையில். அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வந்துடணும்ல. நெய் லாஸ்ட்டாக தான் தடவி விடணும்ல, லைட்டாக லாஸ்ட்டாக புரண்டை உருட்டிட்டு அப்புறமா அது நல்லா பிசையணும். நல்லா பிசையணும். கொஞ்சம் நேரம் பிசைஞ்சு நெய் போட்டுங்க லைட்டாக லேசாக, ஏன்னா கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக. அதுதானே அதுக்குதான் ஒட்டக்கூடாது கையில். இதுலன்னா 35 வரும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி விட்டணும். மீடியம் சைஸ் அப்படியே விட்டு விட்டுலாம். எவ்வளோ வந்து வட்டா அப்புறம் என்ன வட்டி ஒன்றா அடிக்கலாம். நல்லா போட்டு போட்டு அடிச்சுக்கலாம். குலோப் ஜாமுனா சாப்பிடலாம். ஸ்வீட்டு சாப்பிட கொண்டாடு. சும்மா செய்யறோம். தீபாவளிக்கு வந்து டைம் இல்லை, அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸ்வீட் எல்லாம் செய்யல. அதனால ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் செய்ய. அதுக்கப்புறமா நம்ம பாகு காய்ச்சிட்டு, அதுக்குள்ள பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில வந்து பொரிச்சுக்கணும். பாகு காய்ச்ச போறோம். பாகு காய்ச்ச போறோம். இது ஒரு கொஞ்ச நேரம் ஊறணும்ல. ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம தண்ணி ஒரு 200 கிராம். தண்ணி 200 கிராம். சக்கரை அதே அளவு போடணும். எவ்வளவு நம்ம தண்ணி ஊத்துறோமோ அதே அளவு. 1/2 கிலோ சக்கரை. 1/2 கிலோ போடணும். ஆமா, அதான் கரெக்டா இருக்குது. 1/2 கிலோ போடணும். 1/2 கிலோ மேல இருக்குமா? 1/2 கிலோன்னா 2 கிளாஸ் வரும்ல. என்ன வரும்? 200 400. ஆமா, இதுக்கு ஒன்று போட்டா போதும், கரெக்டா இருக்கும். சரி, இதுக்கு ஒன்று போட்டாலே கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், தெரிஞ்ச அளவு போடுங்க. போதும் போதும். இது 400. கொஞ்சம் ஒரு கொதி வந்தோம்னா சக்கரை போட்டலாம். போட்டுலாம். இது பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ வந்து போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஆமா, அளவுலாம் நல்லா கொதிச்சு அந்த கம்பி பதம் வேணாம். கையில அப்படியே ஒட்டினா கம்பி பதம் அப்படியே நீட்டா, அப்படி இன்னும் கொஞ்சம் கம்பி மாதிரி நீட்டா வரும். இது வந்து கையில ஒட்டினா போதும். நாங்க இப்பதான் வந்து இது ஃபர்ஸ்ட் பண்றோம். நீங்க அத்தை? நாங்க கூட இப்பதான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் செஞ்சு எப்பவுமே கடையில தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஆமா, இந்த வாட்டி ட்ரை பண்ணி வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. வந்தா நல்லா வந்தா அப்பப்போ அடிக்கடி செஞ்சுக்கலாம். ஆமா, சரியா இல்லைன்னா கடையில வாங்கிக்கலாம். கடையில வாங்கிக்கலாம். வந்தா நம்ம வீட்டுல செஞ்சுக்கலாம். பாக்கெட் வேற இருக்குது, அது வேற இது பண்ணலாம். இப்போ இது வேற உருட்டி வைக்கணும். இது பாகு காய்ச்சி வச்சுட்டு அப்புறமா விட்டுக்கலாம். இது லைட்டா வந்து பாகு ரெடியான பிறகு ஏலக்காய் கொஞ்சமா போடணும். அப்பதான் வாசனைக்கு. குங்குமப்பூ இது லைட்டா போட்டு விடலாம், கலர் வரும்ல. ஆமா, அப்புறமா லாஸ்டா. இதோ பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதி வந்து ஆயிடணும், கொஞ்சம் கட்டி ஆயிடணும் லைட்டா. நல்லா அந்த பாகு பதம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. இதுல போட்டு நசுக்கலாமா ஏலக்காவை? உரல் பத்தியா? அப்புறமா வந்து சாஃப்ரான் குங்குமப்பூ லைட்டா போட்ட போதும். நல்லா எல்லோ கலர்ல வரும். ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது போட்டுலாம் நல்லா கொதி வந்துச்சு. கலர் கொஞ்சம் இதாகும்ல, கலர் நல்லா மாறுது. நல்லா வாசனையும் வரும். நல்லா ஏலக்காய் வாசனை. எவ்வளவு நேரமா பண்ணுறோம். வந்தா பாரு அந்த கம்பி பாதம். இந்த பேரு வருதா? ஓகேவா? லைட்டா வருது. லைட்டா பிசு பிசுன்னு இருக்கு. போதாது? போதுமா? ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா பிசு இன்னும் வரணும். நல்லா சொல்லணும். ஆமா, கட்டு கொஞ்சம் எப்படி எடுத்து பாக்குறேன். எப்படி கரண்டி நல்லா விட்டுதுல, போதும். ஆஃப் பண்ணி அப்படியே இது ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம போய் அந்த உருண்டை பண்ணிடணும். பாகுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது 15 நிமிஷம் ஊறி இருக்குமா? 15ல இருந்து 20 நிமிஷம் ஊறி இருக்கும். உருட்டை முடிச்சிடலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. சப்பாத்தி பருவம் ஆயிடுச்சு. இதுவே நல்லா உருண்டையா. இது ஒண்ணு வரைக்கும் போட்டு பாகுல போட்டு விடலாமா? சூப்பரா இருக்கு. அப்படியே கொஞ்சமா நெய் தேய்ச்சிக்கலாம் கையில. அப்பதான். ஆமா,
நிறைய வேணும். போதும் போதும், முதல்ல என் தேய்ச்சதுதான். இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிங்க, அப்பதான் கையில ஒட்டாம வரும். சின்ன சின்னதா எடுக்கணும்ல, குட்டி குட்டி உருண்டையா உருட்டிக்கோ. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து ஏமாந்தா சரி அதுல போடும்போது. ஆமா, ரெண்டு பேர் சைஸுக்கு உருட்டியாச்சு. குட்டி குட்டியா ஊட்டினா தானே நிறைய வரும். நல்லா சாப்பிடுறதுக்கு அதான் ஈஸியா இருக்கும்ல. டக்கு வாயில போட்டு நல்லா காலி ஆயிடும். சார் அதெல்லாம் காலி ஆயிடும் ஒரே நாள்ல கூட. விரிசல் இல்லாம வந்தா இல்லைன்னா இதுவும் ஆயிடும், உடஞ்சிடும். இல்ல திருப்பி விரிசல் விட்டா அப்படியே உருட்டலாம். இந்த மாதிரி ரவுண்டா விரிசல் இல்லாம வரணும். இந்த மாதிரி கூட வரும் தானே குலோப் ஜாமுன். அது நல்லா இருக்கும். அது வேற, அது ரோஸ் கலர்ல வரும்ல. ரோஸ் கலர்ல அது ரோஸ் கலர் தான் அப்படி இருக்கும். இது பாரு சின்னதாயிடுச்சா, சும்மா ஒரு உருண்டை சின்னதாயிடுச்சு. எல்லாம் மாடல் வித்தியாசமா இருக்கு. ஒரே மாதிரி தான். அப்படியே இது சீடை மாதிரி இருக்குல்ல, ஏமாவது பார்த்தா சீடை செஞ்சு எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் காலி. எவ்வளவு பெருசா விட்டாங்க? 30 உருண்டை இல்ல, 2 சின்ன இது, 2 வந்து நீட்டு உருண்டை. எனக்கு அத்தைக்கு மட்டும் 2 இருக்குன்னு பார்க்கலாம். நீட்டு குலாப் ஜாமுன். அவள்தான் எண்ணெய் காய வச்சுட்டு போட்டு வறுத்துருவோம். வாங்க போவோம். நாங்க வந்து கடலை எண்ணெயில தான் செய்யறோம். உங்களுக்கு எந்த எண்ணெய் இருக்கோ அதுல போதுமா எண்ணெய்? போதும். மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய். மிஸ்டர் கோல்டு கடலை எண்ணெய் அவங்க விருப்பம், எந்த எண்ணெய் வேணா செஞ்சுக்கலாம். சரி பண்ணிட்டாதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா, ஆமா எண்ணெய் வந்து இங்க பாரு, நல்ல ரொம்ப சூடாக கூடாது, மீடியம் சூடுல போட்டு. ரொம்ப காஞ்சிச்சு தீஞ்சிடும். லைட்டா ஒரு மிதமான தீயில கொஞ்சம் வரட்டும். உள்ள இருந்து நுர வேற வருமா? லைட்டா அப்படியே ஒரு மாதிரி வரும். குழந்தைக்கு கொடுத்துல. ஆமா ஆமா, குழந்தைக்கு சின்னதா அப்படியே கொடுத்துல. அதை சாப்பிட்டு போடலாமா? போட்டு விட்டுரு. ஃபர்ஸ்ட் சும்மா ஒண்ணு போடுவோம். இல்ல போட்டு விட்டுரு. போட்டுலாமா? அப்புறம் லைட்டா கலரி விடணும், அப்பதான் அடி. கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா திரி போடுங்க. ஒழுங்காவே உருட்டுல போடல, எல்லாம் வெடி எப்படி வருமோ தெரியலையே. நம்ம ஒழுங்காவே உருட்டுல உடையுது பாருங்க. உடையுதா? அது கொஞ்சமா போடணும், இவ்வளவு போட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன்ல. இல்ல எப்படி போட்டாலும் அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் ஜாமுன்ல போட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதா. என்னதான் கீழே போட முடியாது. இல்ல நல்லாதான் இருக்கும், டேஸ்டா இருக்கும். உடஞ்சி போனாலும் அது உள்ள நல்லா இறங்கும். அப்பதான் ஜீரணம் தெரியுமா? நம்ம விக்கிறதுக்கு செய்யல, சாப்பிடுறதுக்கு செய்யறேன். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. உடஞ்சி போனா குலோப் ஜாம் செய்வது அப்படியே. நல்ல குலோப் ஜாமுன் உங்களுக்கு வேணும்னா எங்களை பார்த்து செய்யாதீங்க, வேற நல்ல வீடியோ பார்த்து செஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். எடுத்து இந்த பாகுல அப்படியே போட்டுருங்க. ஒண்ணு ஒண்ணு அப்படியே ஊறட்டும். இது வர நல்லாதான் வந்திருக்கு, அவ்வளவு பேட் இல்ல. சாப்பிட்டு பார்த்து சொல்றோம், இப்ப எதுவும் சொல்ல முடியாது. குலோப் ஜாமுன் ரெடி. குலாப் ஜாமுன் ரெடி. எங்களுக்கு குலோப் ஜாம், எங்க வீட்டு குலோப் ஜாம். குண்டு செய்த குண்டு குலாப் ஜாமுன். குண்டு செய்த குண்டு பெரிய குண்டு செஞ்ச அதான். இது பாருங்க, எவ்வளவு நேரம் கழிச்சத? எப்படி ஒரு 1 hour 2 hour ஆகணும்ல இது. ஆமா, நல்லா ஊறுறோம். பீரால ஊறின அப்புறமா சாப்பிடுங்க. 1 hour ஊறலாம். நாங்க நீங்களும் சாப்பிடுங்க, டேஸ்ட் பாருங்க. நீங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்க வேண்டாம். சும்மா வீடியோ வரைக்கும் பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. மூடிடலாமா? மூடி வச்சிரு. பாய் பாய் பாய்.